நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். அப்புறம் என்னப்பா போட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு மணிக்குள்ள முடிச்சு விட்டுறலாம். ஐயா வந்துருக்கேன். ஐயா வாங்க. ஐயா சாப்பிடுறீங்களா? இல்ல அது இருக்கட்டும். ஸ்டேஜ் கலட்டிங்க. நீங்க வந்து 144 போட்டுருக்கு. சரி, நீங்க அனுமதி மீறி ஸ்டேஜ் போட்டுருக்கீங்க. காளியாத்தா கோயில் திருவிழா இன்னும் வருஷத்துல ஒரு நாள் நடக்குது. திருவிழா இல்ல நம்ம ஒரு ஊருக்காரங்க எங்க பார்த்து சொல்லுங்க. யார் பிடிச்சு அங்க பாருங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். சரிங்க. சவுண்ட் பொல்யூஷன் சார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் சார். ஆத்தா பாத்து போயா, எல்லாத்துக்கும் ஆத்தா பாலோட பாட்டு உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு. ஆத்தா காளியாத்தா பாத்து போயா, பாட்டு போட்டு ஆனாதான் ஆத்தா மழை குளிரும். காயக்கோட்டை போட்டு 10 மணிக்கு முடிச்சு விட்டுறலாம். எதுவுமே இருக்காது. அது இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா 5 பேருக்கு நடக்க கூட ஒன்னா சேர்ந்து நீங்க போட்டீங்கன்னா சண்டை போடுவாங்க. சண்டை எல்லாம் வராது. ஆத்தா பாட்டு போடுறப்ப சாமி ஆடுவாங்க, அது வேணா நடக்கும். சண்டை எல்லாம் வராது சார். அதுக்கு நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். நாங்க கூட சூரிட்டி கொடுக்குறோம். நாங்க ஆமாங்க, ஐயருக்கு கூட கொடுத்தோம். சரி, ஒரு பாட்டு போடுங்க. 2 எப்படி நல்லா இருக்கா? ஓகேங்க. ஏய், பாட்டை மாத்துக்கடா. சுந்தரியே சுந்தரியே செந்தாமிழில் பெண் கோட்டியே தெம்மாங்கு தேனே முன்னில் என் முகத்துல பயம் தெரியுதா? இடத்துல வச்சு உன்னை நான் செஞ்சிருப்பேன். உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசினேன். அடுத்த 1/2 மணி நேரத்துல வாழ்க்கை மாறிச்சு பாத்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு உங்க அப்பனுக்கு உங்க அப்பா